பாருங்கள், கேப்சிகமும் உருளைக்கிழங்கும் கூட்டு மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டு ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும். வெங்காயம் கழித்து உள்ள காமிக்கிறேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி வெளியே ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்காங்க. பிச்சைக்காரனுக்கு சோறு போட்டுட்டு வந்துடுறேன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி தொக்கு மாதிரி வச்சுடுங்க. வெளியே ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்கா, அவருக்கு சோறு போட்டு வந்துடுறேன். குழம்பு மிளகாத்தூள் இவ்வளோ போட்டால் போதும். சில்லி பவுடர் போட வேண்டாம். இது இவ்வளோ, இதில் எல்லா இதுவும் இருக்குது. இப்போ கரம் மசாலா பவுட்ரு இவ்வளோ போட்டுக்கோங்க. கரம் மசாலா பொடி போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறி தண்ணி ஊற்றி தெளித்து எடுத்தால், நல்லா வேக வச்சு எடுத்தால் சூப்பரான கேப்சிகம் உருளைக்கிழங்கு கூட்டு தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டாட்டா, பை பை. பாருங்கள், ஹெல்த்தியான கேப்சிகம் உருளைக்கிழங்கு கூட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து குட்டி பசங்களுக்கு செஞ்சு தாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஒல்லியாக இருக்கிறவங்க ரொம்ப குண்டாவாங்க. இடையில பாருங்கள், நான் பிச்சைக்காரன்னு சொன்னது என்னோடய ஹஸ்பண்டை தான். அதை நீங்கள் இது பண்ணிவிடுங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, டாட்டா, பை பை. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டாட்டா, பை பை.